அறிவில்லாத மக்கள் துரிதமாக செய்வார்கள், ஆலோசனை இல்லாமல் செய்வார்கள். ஞானம் உள்ளவர்கள் வார்த்தையில வேலை செய்வாங்க. வார்த்தையில வேலை செய்யறது வேஸ்ட் டைம் இல்லைங்க, இன்வெஸ்ட் பண்றதுக்கு. நீங்க கேட்கறீங்க, வசனத்தை போய் திரும்பி கேட்கறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம், உங்களுடைய புத்தியை தீர்றீங்கன்னு அர்த்தம். மத்தேயுல ஆண்டவர் ரெண்டு வீட்டை பற்றி சொன்னார். மத்தேயுல சொல்லியிருக்காரு, லூக்காலும் சொல்லியிருக்காரு. ஒரு வீடு கற்பாறையில் கட்டப்பட்டது, இன்னொரு வீடு மணலில் கட்டப்பட்டது. மணலில் கட்டுறமா கற்பாறையில் கட்டுறமான்னு முக்கியம் இல்லை. ஒரு வீடு வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன். ஒருத்தன் வசனத்தை கேட்டால் செய்ய மாட்டான். வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு நேரம் ஆகுங்க. ஒரு நல்ல வாழ்க்கை, ஸ்திரமான வாழ்க்கையை கட்டி அமைக்கணும்னா ஃபவுண்டேஷன் அவசியம். அதுக்கு நேரம் பிடிக்கும். மனசு என்ன சொல்லும்? டக்குன்னு கட்டு. நம்ம ஃபவுண்டேஷனை என்ன நினைப்போம்? கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தில் போடுறோம், நல்லது தான். ஆனால் அந்த இடத்துல அது சொல்லலை. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷன். வார்த்தையை கேட்காதவன் வேகமாக கட்டலாம். நல்லா கவனிங்க, வசனத்தின்படி வாழ்ந்தாதாங்க பாதுகாப்பு, சித்தத்தில் வாழ்ந்தாதாங்க பாதுகாப்பு. இன்னைக்கு நல்லா இருக்கும், எப்போனாலும் புயல் அடிக்கலாம். புயல் எல்லாருமே சந்திப்போம், ஆனால் இவன் சேஃபாக இருப்பான். ஏன்னா அவருடைய கரத்துக்குள்ள இருக்கான், அவன் தன் கரத்துக்குள்ள இருக்கான். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது முழுக்க முழுக்க தேவரை சார்ந்து கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். அப்படி இருந்தீங்கன்னா இது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் இல்லை, கர்த்தருடைய நோக்கம். இந்த தொழிலை கர்த்தர் செய்யலாம்னு சொல்றாரு, கர்த்தருடைய செய்ய வேணாங்கிறாரு. இந்த பொண்ணை பார்க்கலாங்கிறாரு, இந்த பொண்ணை பார்க்க வேணாங்கிறாரு. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். தெரியாதா? தெரியும், தெரியணும். பிரசங்கி 10:10. இரும்பு ஆயுதம் மழுக்களா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு கோடாரி, ஒரு அருவா, மொட்டை அருவாவாக இருக்குன்னா நிறைய நேரம் வெட்டணும். நிறைய நேரம் வெட்டும் போது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காண்டா அப்படின்னு இருக்கும். என்ன பாடுபடுறான், இந்த குடும்பத்துக்காக உலன்னு உழைக்கிறான். அதுக்கு பதிலாக 10 மரம் இருக்கு, மதியத்துக்குள்ளே வெட்டணும். 1/2 மணி நேரம் தீட்டுங்க, அருவாளை தீட்டுங்க. எல்லாருக்கும் வேலை செய்யாமல் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். 1/2 மணி நேரம் தீட்டி அப்படி வெட்டினீங்கன்னா ஒரு வெட்டில் டக்கு 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 டக்குன்னு விழும். ஏன்னா ஆயுதத்தை ஷார்ப்பன் பண்ணியிருக்கான். அப்படி சொல்லிட்டு ஒரு காரியத்தை பெர்ஃபெக்டாக செய்வதற்கு ஞானம் தான் முக்கியம். அறிவில்லாத மக்கள் துரிதமாக செய்வார்கள், ஆலோசனை இல்லாமல் செய்வார்கள். ஞானம் உள்ளவர்கள் வார்த்தையில் வேலை செய்வாங்க. வார்த்தையில் வேலை செய்கிறது வேஸ்ட் டைம் இல்லைங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுற நேரம். சும்மா வேஸ்ட் டைம் இல்லை. நீங்கள் கேட்குறீங்க, வசனத்தை போய் திரும்பி கேட்குறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், உங்களுடைய புத்தியை தீர்றீங்கன்னு அர்த்தம். புத்தியை ஷார்ப்பன் பண்ணுறீங்க. நன்மை தீமை என்னதென்று வகை அறுக்கலாம். இந்த அறுக்கிற சொல்லலை நான், ஆனால் அங்கே சொல்கிறது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அங்கே சொல்கிறது டிசர்ன் பண்ணலாம், வேறு பிரிக்க முடியுங்க. எப்படி வேறு பிரித்தார்? அவனுக்கு பட்டை எடுக்க சொன்னார். இன்னைக்கு என் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு சொல்லாமல் எதை எடுக்க சொன்னார்? பட்டயத்தை எடுந்தார். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதா? பட்டயத்தை அந்த நேரத்துக்கு எடுக்கக்கூடாது, உள்ள வச்சிருக்கணும். உள்ள வச்சிருத்தீங்கன்னா ஆவியானவர் பட்டயத்தை சார்பாடு சொல்லுவார். மகனே, இது கர்த்தருடைய சித்தம் இல்லைப்பா பாரு, கர்த்தரோட ஆலோசனை இல்லைப்பா, கரெக்டாக சொல்லுவார், வழி நடத்துவார். அந்த கைடன்ஸில் போங்க. காலங்கள் வீணாகாது, நிறைவாக இருப்போம். சரியான காலத்தில் டெஸ்டினி ரீச் பண்ணிடுவோம்.